வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவிஷன்ஸ் தான். நிறைய பேர் கமெண்ட்டில் பர்டிகுலராக அந்த சம்மை மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதில் ரொம்ப கொஞ்சம் பெரிய சம்மாக இருக்கிறது தான் நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் இதை ஒர்க் அவுட் பண்ணலாம், செகண்ட் சம் இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். 9826 37ஆல் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். 37 ப்ரைம் நம்பராக இருக்கிறதுனால இதை நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 37ஆல் தான் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ 37 டேபிளில் நம்ம இங்கே சைடில் எழுதி வச்சுருக்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு டேபிள்ஸ் வந்து ஈஸியாக இது பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து 60, 3 2s are 60, 3 2s are 6, 0. அடுத்து வந்து 7 2s are 14. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 3 7s are இப்போ 3 3s are 90. அது 10 பிளேஸில் இருக்கிறதுனால நம்ம 90 எழுதிக்கணும். 3 7s are 21. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா 111 வரும். இந்த மாதிரி நீங்கள் டேபிள்ஸ் போட முடியலன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். 9 8 26 37ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆல்ரெடி நான் டிவிஷன் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். பேசிக்காக புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டு லிங்க் தரேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பாருங்கள். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே 37 விட ஃபஸ்ட் நம்பர் நமக்கு எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம 2 டிஜிட்டாக எடுக்கணும். 98 வந்து நமக்கு 37 டேபிளில் இல்லை. 74 அதுக்கு அடுத்த நம்பர் 111. இப்போ நம்ம 98 இல்லை, அதை விட பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு என்ன, 111. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சின்ன நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். அது எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ். இப்போ 8ல் 4 மைனஸ் பண்ணால் 4, 9ல் 7 மைனஸ் பண்ணால் 2. அடுத்து நம்ம இந்த 2வை கீழே இருக்கணும். 242 நமக்கு 37 டேபிளில் இல்லை. அதை விட பெரிய நம்பர் என்ன, 259. இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை நம்ம எடுத்துக்கணும். எத்தனை டைம், 6 டைம், 222. இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 0 2 20. அடுத்த நம்பரை நம்ம கீழே இறக்கணும். 6 206 நமக்கு 37 டேபிளில் இல்லை. அதை விட பெரிய நம்பர் 222. அந்த பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் 185. அது எத்தனை டைம்ஸ், 5 டைம்ஸ். இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணோன்னா 1, 10ல் 8 மைனஸ் பண்ணால் 2, 21 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 21 அடுத்து நமக்கு நம்பர் இல்லை. 37 விட 21 எப்படி இருக்குது, சின்ன நம்பர். ரிமைண்டர் நமக்கு சின்ன நம்பராக இருக்குது. அடுத்து இறக்குறதுக்கு எந்த நம்பரும் இல்லைன்னா நம்ம பாயிண்ட் வச்சுட்டு என்ன சேர்ப்போம், 0 சேர்ப்போம். இப்போ இந்த 210 நமக்கு 37 டேபிளில் கிடைக்காது. அதை விட பெரிய நம்பர் இது. அப்போ அது பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன, 185. இந்த 185 நம்ம இங்கே எடுத்துக்கணும். அது எத்தனை டைம்ஸ், 5 டைம்ஸ் இங்கே போட்டலாம். இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணோன்னா 5 2 25. நீங்கள் இது ஒரு பாயிண்ட் கிடச்சோன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் இன்னொரு ஸ்டெப் கண்டினியூ பண்ணாலும் ஓகே தான். நான் இப்போ இன்னொரு ஸ்டெப் கண்டினியூ பண்ணுறேன். 37 விட 25 சின்ன நம்பர். அப்போ நம்ம 0 சேர்க்கணும். 250 நமக்கு வந்து 37 டேபிளில் இல்லை, 259 தான் இருக்குது. அப்போ அதை விட சின்ன நம்பர் என்ன, 222. அது எத்தனை டைம்ஸ், 6 டைம்ஸ். இப்போ இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். திரும்ப இது போயிட்டே இருக்கும். நான் வந்து இதோடையே ஸ்டாப் பண்ணிடுறேன். மைனஸ் கூட பண்ணலை, நம்ம இதோடைய டைம்ஸ் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்பர் நமக்கு ஒரு 2 or 3 டிஜிட்ஸ் கிடைச்சாவே நம்ம வந்து இது ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து இந்த செகண்ட் சம் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சம் 2000 divided by 340. நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் டிவிஷனில் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா இதோட லாஸ்ட் டிஜிட் 0, இதோட லாஸ்ட் டிஜிட் 5. அப்போ இது கண்டிப்பாக 5 டேபிளில் டிவைட் ஆகும். நம்ம ஆல்ரெடி டிவிசிபிலிட்டி ரூல் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை 5 டேபிளில் நான் கேன்சல் பண்ண போகிறேன். 5 டேபிளில் 3 வராது. அப்போ 34 நமக்கு 5 டேபிளில் டைரெக்டாக கிடைக்காது. அதை விட சின்ன நம்பர் என்ன, 30. அது எத்தனை டைம்ஸ், 6 டைம்ஸ். அப்போ 34ல் 30 மைனஸ் பண்ணால் 4. அந்த 4 இங்கே போட்டால் 45 9 டேபிளில் 5 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும், 9 டைம்ஸ். இப்போ கீழே 5 டேபிளில் அடித்தா மேலேயும் 5 டேபிளில் தான் அடிக்கணும். 5 விட ஃபஸ்ட்டு சின்ன நம்பர். அப்போ நம்ம 20 எடுத்துக்கிறோம். 20 5 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ். இப்போ நம்ம 469ஆல் நம்ம இந்த டிவிஷனில் போடலாம். உங்களுக்கு இப்படி போட்டால் கன்ஃபியூசன் ஆகும்னு இங்கே நான் போட்டிருக்கேன். 69 டேபிள் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 69 3 டைம்ஸ் வேணும்னா 6 3s are 18. அது 10 பிளேஸில் இருக்கிறதுனால 0 போட்டிருக்கோம். 9 3s are 27. அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 207 வரும்.
7 8 + 2 10 10 + 1 + 1 2 207 இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 400 நமக்கு கிடையாது, அதை விட பெரிய நம்பர் 414. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சின்ன நம்பரை எடுக்கணும். அது எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ். அந்த 5 டைம்ஸை நம்ம இங்கே மேலே போடணும். இதை மைனஸ் பண்ணால் 55. 69 விட 55 சின்ன நம்பர். இப்போ நம்ம பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்க்கணும். 550 இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, 552 தான் இருக்குது. அப்போ அதை விட சின்ன நம்பர் என்னது? 483. அது எத்தனை டைம்ஸ்? 7 டைம்ஸ். இதை மைனஸ் பண்ணோன்னா 7 60 67 நமக்கு கிடைக்கும். இப்போ 69 விட 67 நமக்கு சின்ன நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே 0 சேர்க்கணும். ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம என்ன சேர்த்துக்கலாம்? 0 சேர்த்துக்கலாம். 670 நமக்கு இல்லை, 690 தான் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சின்ன நம்பரை நம்ம எடுத்துக்கணும். அது எத்தனை டைம்ஸ்? 9 டைம்ஸ். இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா 9, 6ல் 2 மைனஸ் பண்ணால் 4, 49 நமக்கு கிடச்சிருக்கு. 49. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? திரும்ப இங்கே வந்து ஒரு 0 சேர்த்துக்கலாம். 490 நமக்கு இல்லை, 552 தான் அதை விட பெரிய நம்பர். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சின்ன நம்பர் என்ன? 483. அது எத்தனை டைம்ஸ்? 7 டைம்ஸ். இப்போ 483 நம்ம இதில் மைனஸ் பண்ணால் 7. இது வந்து நமக்கு போயிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி சம்மில் நமக்கு 2 or 3 டிஜிட்ஸ் கிடச்சிட்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து இன்னும் நிறைய டிவிஷன் சம்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக இந்த மாதிரி இடையில 2 சம்மாக வீடியோஸ் தான் நான் போடுறேன். நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.